தமிழகத்துல குற்ற செயல்கள் அதிகரிச்சுட்டு வரக்கூடிய சூழ்நிலையில கேள்விக்குறியாகுது பெண்களோட பாதுகாப்பு. பெண்கள் அப்புறம் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், ரவுடிகளுக்கு இடையில பழிக்கு பழி கொலைகள், தென் மாவட்டங்கள்ல தலை தூக்கி வரக்கூடிய சாதிய ரீதியிலான தாக்குதல்கள் அப்படின்னு தினமும் ரத்த கரையோட தான் விடியுது தமிழ்நாடு. வழக்கமா தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்திலாவது சட்டம் ஒழுங்குல ஆளும் கட்சி அதிக அக்கறையோட இருப்பாங்க. காவல்துறை அதிகாரிகளும் அட்டவணையில இடம்பெற்றிருக்கக்கூடிய ரவுடிகளை தீவிரமா கண்காணிப்பாங்க. தமிழகம் எல்லாம் ரோந்து பணிகளை அதிகரிப்பாங்க. இதுல எதுவுமே இந்த தேர்தல் நேரத்துல திமுக ஆட்சியில நடக்கவே இல்லை அப்படிங்கிறது வேதனைக்குரிய விஷயம்தான். ஒரு பக்கம் குற்ற செயல்கள் தமிழகத்துல அதிகரிச்சுட்டு வரக்கூடிய சூழல்ல அதை தடுக்கிறத விட்டுட்டு அரசியல் தலைவர்களோட பாதுகாப்பு பணி, வேட்பாளர்களோட ஸ்கேன் ரிப்போர்ட் தயாரிப்பு பணி அப்படின்னு மற்ற வேலைகள்ல பிஸியா இருக்காங்க காவலர்கள். அவங்கள விரட்டி வேலை வாங்க முழு நேர டிஜிபியும் பதவியில இல்ல. பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமனுக்கு துறையில என்ன நடக்குது அப்படிங்கறது சொல்லப்படுறதில்ல. துறைக்கு பொறுப்பு வகிக்கிறவர் அப்படிங்கிற முறையில முதல்வரும் அவரை சந்திக்கிறதில்ல. அரசாங்கத்தோட நிர்வாக கோளாறுகளால சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சு போயிருக்கு அப்படிங்கிறாங்க ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் சில பேர். வழக்கமா தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு தொடர்பான விமர்சனங்களை எதிர்கட்சிகள் முன்வைக்கும் போதெல்லாம் கடந்த அதிமுக ஆட்சியில இருந்ததை விட எங்க ஆட்சியில குற்றங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. 2021 மார்ச் மாசத்தை விட இந்த மார்ச் மாசத்துல குற்றங்கள் குறைஞ்சிருக்கு. உத்தரப்பிரதேசத்திலயும் குஜராத்லயும் இருக்கிறத விட தமிழகத்துல குற்றங்களோட எண்ணிக்கை குறைவுதான் அப்படின்னு விதவிதமான காரணங்களை அரசு தரப்புல அடுக்குவாங்க. அப்படி அவங்க உருட்டவே முடியாத அளவுக்கு தான் கடந்த 10 நாட்கள்ல கொடூரமான பல பாலியல் குற்றங்கள் தமிழகத்தையே அதிர வச்சிருக்கு. பெண்கள் தினமான மார்ச் 8ஆம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டம் 3ஆம் பட்டியில வீட்டு வாசல்ல தூங்கிக்கிட்டு இருந்த முதியவர் கண்ணப்பனோட தலையில கல்ல போட்டு கொலை செஞ்சிருக்கிறாரு மர்ம நபர் ஒருத்தர். அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த கண்ணப்பனோட 60 வயது மனைவிய மிரட்டி பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு தப்பிச்சு போயிருக்காரு அந்த மர்ம நபர். குற்றவாளியை பிடிக்க 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டை நடத்தப்படக்கூடிய நிலையில கிருஷ்ணகிரி மாவட்டமே அரண்டு போய் கிடக்குது. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் 2.5 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொன்ற வழக்குல திமுகவோட இளைஞரணி கிளை செயலாளரா இருந்த பெரியநாயகம் கைது செய்யப்பட்டாரு. குழந்தையில இருந்து மூதாட்டி வரைக்கும் யாருக்குமே பாதுகாப்பு இல்லையே அப்படின்னு எதிர்கட்சிகள் கடும் விமர்சனங்களை கிளப்புனாங்க. கிருஷ்ணகிரி சம்பவத்தோட அனல் அடங்கறதுக்கு முன்னாடியே மதுராந்தகத்துல அடுத்த சம்பவம் கொலை நடங்க வச்சிருச்சு. போன மார்ச் 9ஆம் தேதி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பைக்ல போன 14 வயது சிறுமியை மிரட்டி கடத்தி 2 இளைஞர்கள் அத்திவாக்கம் ஏரிக்கரையில வச்சு கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த சிறுமி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட பின்னாடி விவகாரம் வெளிவந்திருக்கு. உடனடியா மேல்மருவத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு மருத்துவர்கள் அலர்ட் கொடுக்க வழக்கு பதியப்பட்டு காக்கா பாலா தாமு அப்படிங்கிற 2 ரவுடிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் உச்சமா தூத்துக்குடியில நடந்த சம்பவம் அதிர வச்சிருக்கு. போன மார்ச் 10ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்துல +2 படிச்சுட்டு வந்த மாணவி ஒருத்தங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காட்டு பகுதியில இயற்கை உபாதை கழிக்கிறதுக்காக போயிருக்காங்க. ரொம்ப நேரமாகியும் மாணவி வீட்டுக்கு திரும்பாததால அவரோட பெற்றோர் காட்டு பகுதியில தேடி போயிருக்காங்க. மறுநாள் காட்டு பகுதியோட அடர்ந்த முட்புதருக்குள்ள உடம்புல காயங்களோட சடலமா மீட்கப்பட்டிருக்காங்க அந்த மாணவி. சித்திரவதை பண்ணி மாணவி கொலை செய்யப்பட்டிருக்கிறதா குற்றச்சாட்டு எழுந்திருக்கக்கூடிய நிலையில 6 தனிப்படைகள் அமைச்சு குற்றவாளியை தேடிட்டு வருது போலீஸ். இது தொடர்பா பேசின மாணவியோட தாயார் காளீஸ்வரி, என் மகள் காணாம போன உடனேயே கொளத்தூர் காவல் நிலையத்துக்கு போய் விவரத்தை சொன்னோம். உன் மவ எவனையாவது லவ் பண்ணிருப்பா. 17 வயசுங்கிறதுனால இங்க புகார் மனு வாங்க முடியாது. விளாத்திக்குளம் மகளிர் ஸ்டேஷனுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பிரவீனா என்னோட பொண்ணு போட்டோவை பார்த்துட்டு பொண்ணு நல்லாத்தான் இருக்கா, எவன் கூடயாவது போயிருப்பா, பிள்ளைய ஒழுங்கா வளர்க்க தெரியலன்னா இப்படிதான் ஆகும், நல்லா தேடி பாருங்க போங்க, கிடைக்கவே இல்லனா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. மறுநாள் மதியம் 3 மணி அளவுல என்னோட பொண்ணு சடலமா தான் கிடைச்சா. தலை, கண்ணம், கை மாதிரியான பகுதிகளில் காயங்கள் இருந்துச்சு. உதடு கடிக்கப்பட்ட நிலையிலையும் துப்பட்டாவால கழுத்து இருக்கப்பட்ட நிலையிலையும்
ஆடை களையப்பட்ட நிலையிலையும் என்னோட மகளை பார்த்ததுமே பதறி போயிட்டோம். 2 ஸ்டேஷன்ல ஒரு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் எடுத்திருந்தா கூட அரை உசுரா கூட என்னோட மகள் கிடைச்சிருப்பா. 10ஆம் வகுப்புல 454 மார்க் வாங்கி பள்ளிக்கூடத்துல 2வது இடத்துல வந்தா. இப்போ நடக்கிற 12ஆம் வகுப்பு தேர்வுல 600க்கு 590 மார்க்குக்கு மேல வாங்குவேம்மா. நல்லா படிச்சு கலெக்டர் ஆகணும் அப்படிங்கறதா என்னோட கனவுன்னு அடிக்கடி சொல்லுவா. இனி நான் எந்த மகளை கலெக்டர் ஆக்கி பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி அழுதுருக்காங்க. காளீஸ்வரி சொல்றது மாதிரி போலீசாரோட அலட்சியமும் மெத்தன போக்கும் அந்த மாணவியோட உயிரை காவு வாங்கி இருக்கு. குற்றவாளிகளை கைது செய்ய கோரி கிராம மக்கள் போராட்டத்துல குதிக்கவும் அலட்சியமா செயல்பட்ட இன்ஸ்பெக்டர் பிரவீனாவை சஸ்பெண்ட் பண்ணிருக்கு காவல்துறை மேலிடம். பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் ஒரு பக்கம் தமிழகத்தையே உருட்டி மிரட்டக்கூடிய நிலையில பழிக்கு பழியா ரவுடிகளுக்கு இடையில நடக்கக்கூடிய மோதல்களும் சாதி ரீதியிலான தாக்குதல்களும் காவல்துறை மீதான அச்சமின்மைய வெளிச்சமாக்கிட்டு இருக்கு.